அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதி முடித்த ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட அடுத்த போல்டு மூவ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதின ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாமே எழுதி முடித்ததுக்கப்புறமா எக்ஸாமினேஷன் ரொம்ப டஃப்பாக இருந்தது அப்படிங்கிறது தான் ரிவ்யூவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லும் போதில் படித்தவங்க எல்லாத்துக்குமே இந்த எக்ஸாமினேஷன் வந்து டஃப்னஸாக தான் இருந்தது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃபும் குறையும் அப்படின்னு தான் கேண்டிடேட் சார்பாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமே கட் ஆஃப் அனலைசிஸ் பண்ணும்போதில் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுலேயுமே நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது. நிறைய கொஷின்ஸ் சேலஞ்ச் பண்ணுறதுக்குமே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதை சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்து அஃபிஷியலாக டெக்ளேர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போதைக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை வச்சு பார்க்கும்போதுலையுமே கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு இன்னும் கம்மியாகும் அப்படின்னு தான் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்க ரிவ்யூலேருந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது. ஸோ இப்போது இந்த கண்டிஷனில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனை இந்த டஃப்னஸ் லெவலில் அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, அடுத்து என்ன மூவ் பண்ணலாம், மறுபடியும் டிஎன்பிஎஸ்சியே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷனுக்கு மூவ் ஆன் ஆகலாமா அப்படிங்கிற பெரிய கொஷினோட தான் இருப்பீங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சராக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அப்படின்னு அதை சுற்றியே இருக்காமல் நம்மளோட தாட்ஸை கொஞ்சம் வைடன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நம்ம படிக்க போகிறது அதே தான். எந்த ஒரு அடிஷ்னலாக நம்ம எந்த ஒரு விஷயமும் நம்ம கற்றுக்க போகிறதில்ல. நம்மக்கிட்ட இருக்கிற குவாலிஃபிகேஷனுக்கே நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற கண்டென்ட்டை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நிறைய எக்ஸாமினேஷன்ஸை வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் நம்ம அப்பியர் ஆகிறது மூலமாக நம்மளுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸை நம்ம வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கலாம் இல்லையா? நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதையே தான் அந்த எக்ஸாமினேஷன்லேயும் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த சான்ஸை நம்ம ஏன் எடுக்கக்கூடாது? ஸோ அதுக்கான ஐ ஓப்பனராக தான் இந்த வீடியோ இருக்கும். டிஎன்பிஎஸ்சி சார்ந்து தான் நம்ம கவர்மெண்ட் ஜாப் போகணும், அதாவது நம்மளோட ஸ்டேட்குள்ளேயே நம்மளோட கவர்மெண்ட் ஜாப் வந்து இருக்கணும். எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்னாலும் சரி, இல்லை அதுக்கப்புறம் எந்த ப்ரமோஷன் கிடைச்சாலும் சரி, நம்மளோட ரீஜியன் வந்து நம்ம ஸ்டேட்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில கேண்டிடேட்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அப்படி ப்ரிஃபர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு அடுத்ததாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமினேஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சிலே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமினேஷன்ஸ்க்கு அவங்களோட ப்ரிப்ரேஷன்ஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுக்கான புக் சோர்ஸஸ், அவுட் சோர்ஸஸ்லாம் என்ன ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருவோம். ஸோ அதுக்கான கிளாஸஸ்மே அடுத்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துட்ருப்போம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமினேஷனுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு நம்ம படித்து முடிச்சுருந்துருப்போம். ஸோ ஸ்கூல் புக் நம்ம வந்து குரூப் 4 அளவுக்கு நம்ம தரவாக படிச்சிருந்துருப்போம். குரூப் 2க்கு அப்பியர் ஆக போகிறோம் அப்படின்னா அவுட் சோர்ஸ் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து தேடி எடுத்து அதை மட்டும் நம்ம வந்து படித்தாலே போதும். மற்றபடி ஸ்கூல் புக்கை ரிவிஷன் தான் போக போகிறோம் அப்படிங்கிறதுனால குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமினேஷனுக்கு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் கரெக்டான வேலை போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை டிஎன்பிஎஸ்சியே வேணாம், நான் வந்து பல வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், இதில் வந்து எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியலை அப்படின்னு ஃபீல் பண்ணுற கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்குள்ளேயே ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய போர்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு டிஆர்பிலையும் நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டாக வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து யூஜி டிகிரி ஆர் பிஜி டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிஎட் முடிச்சிருந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குவாலிஃபிகேஷனோட ஒரு சில போஸ்ட் நம்மளுக்கு குவாலிஃபர் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நெட் ஆர் செட் எக்ஸாமினேஷன்ஸ் முடிச்சிருக்கிற மாதிரி நம்மளுக்கு நிறைய போஸ்ட் வந்து இதில் குவாலிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா இந்த குவாலிஃபிகேஷன் கடையில் வரவங்களுக்கு இது ஒரு அடிஷ்னல் சான்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட், இதில் வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே நடக்கும். இப்போது வந்து போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பிரேஷனோடு இருக்கீங்க அப்படின்னா இந்த போர்டில் எடுக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியராக இருக்கும். நம்ம படிக்கிற அதே ஜிஎஸ் தான் இந்த எக்ஸாமினேஷன்லேயே நம்மளுக்கு இருக்க போது. அடிஷ்னலாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டுமே நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஆஸ்பிரேஷனில் இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கும் ரெடியாக தான் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போது குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு என்ன படிக்கணுமோ அதே சிலபஸில் சிமிலராக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் ஃபிசிக்கல் டெஸ்ட்டோடு சேர்த்து இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கும் ஆப்வியஸாக அப்பியர் ஆகலாம். ஒருவேளை நம்ம
குரூப் 4ல் ஃபாரஸ்டருக்கு அப்பியர் ஆகிருக்கோம் அப்படின்னா ஆப்வியஸாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து அப்பியர் ஆக தான் போகிறோம். அப்போ அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சான்ஸ் வந்து ஒரு அடிஷ்னலாக இருக்கும். அவங்க டிஎன்யூஎஸ்ஆர்பியோடது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது நம்மளோட ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு சில போர்ட்ஸ் தான். இது போக இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளோட ஸ்டேட்குள்ளேயே அவைலபிளாக இருக்குது. இது போக இன்னும் நம்ம தாட்ஸை வைடன் ஆக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸில் என்ன மாதிரி வேக்கன்சிஸ் இருக்குது, அங்கே நம்ம வந்து அப்பியர் ஆக முடியுமா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு ஒரு வெல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ அதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதில் எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்டேட் தவிர வேறு ஸ்டேட்டில் நம்மளுக்கு போஸ்டிங் வருமா அப்படிங்கிற தாட்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லைனா லாங்குவேஜ் இஷ்யூஸ் வரலாமா அப்படின்றது இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய தாட்ஸ்னால் நம்ம என்ன ஆகிடுறோம் அப்படின்னா பேக்லாக் ஆகி இருந்துகிட்டே இருக்கிறோம். அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நம்ம அப்பியர் ஆகிறது கூட கிடையாது. இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நம்ம அப்பியர் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே படித்து வச்சுருக்கிறது தான் நம்ம அங்கே டெஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். இந்த எக்ஸாமுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம எதுவும் அடிஷ்னலாக படிக்க போகிறது இல்லை. அப்படிங்கிறப்ப நம்மக்கிட்ட இருக்கிற கண்டென்ட்டை நம்ம வந்து இன்னும் 2-3 எக்ஸாம்ஸில் அப்ளை பண்ணி பார்க்கும்போதில் நம்ம எந்த எக்ஸாமை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த எக்ஸாமுக்கு நம்மளுக்கு இன்னும் அடிஷ்னலாக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆகும். ஏன்னா கண்டென்ட் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதும் போது அகைன் ரிவைஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இன்னும் நம்ம கண்டென்ட்டில் ஸ்ட்ராங் ஆகும். அப்போது நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற எக்ஸாம் வந்து கண்டிப்பாக க்ராக் பண்ணுற மாதிரி கண்டென்ட் வந்து நம்ம மனசில் நல்லா பதிஞ்சிரும். ஸோ அப்போது நம்ம ஆப்வியஸாக கண்டென்ட்டை ஃபுல்லாகவே நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாமினேஷனை கண்டிப்பாக க்ராக் பண்ணிடுவோம். அப்போது டார்கெட்டாக மெயினாக ஒரு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி தான் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மெயின் ஃபோக்கஸாக வச்சுக்கோங்க, நோ இஷ்யூஸ். பட் மிட்ரு எக்ஸாம்ஸையுமே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்பியர் பண்ணி பாருங்கள். நம்ம படிக்கிறது தானே, எக்ஸாம் எப்போ கால்ஃபர் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு ரிவிஷன் மட்டும் கண்டினியூஸாக வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மற்ற எக்ஸாம்ஸையும் அப்பியர் பண்ணி பார்க்கும்போதில் அந்த எக்ஸாமில் கிளிக் ஆச்சு அப்படின்னா தாராளமாக வெல் செட்டில் ஜாபில் நம்மளால் போய் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுல ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நம்மளுக்கு எப்படி டிஎன்பிஎஸ்சி நம்மளோட ஸ்டேட்டுக்குள்ளே கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு தேவையான ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே எடுக்கிறாங்க இல்லையா? ஸ்டார்டிங் ஃப்ரம் குரூப் 1லேருந்து அடுத்தடுத்த லெவலில் நம்மளுக்கு எல்லா வேக்கன்சிஸுமே நம்மளுக்கு ஃபில் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து எஸ்எஸ்சி அப்படிங்கிறது சென்ட்ரல் லெவலில் இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே தேவையான ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இந்த எக்ஸாமினேஷன் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ எஸ்எஸ்சிலையுமே பார்த்தோம் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒரு எக்ஸாம், 12th முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில் தனியாக ஒரு எக்ஸாம், 10th வரையே குவாலிஃபை வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த கேட்டகரிக்கு தனியாக ஒரு எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியர்ஸ்க்கு தனியாக எக்ஸாம், அந்த மாதிரி வேரியஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதுக்கு அப்பியர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த இதுக்கு அப்பியர் ஆகலாம். இதில் அப்பியர் ஆகிறோம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்னில் பார்க்கும்போதில் நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் அடிஷ்னலாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், பேங்கிங் எக்ஸாம்ஸ்லாம் போனோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இங்கிலீஷாக வரவே வராது, அதனால தான் இது வேண்டாம் அப்படின்னு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிடாதீங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது பேசிக்காக எல்லாருமே காமனாக ஸ்கூல் லெவலில் படிச்சுட்டு வந்தது தான். ஸோ என்னென்ன அந்த ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும், ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம எப்படி தமிழ்லாம் படிக்கும் போதில் இலக்கணம் ஃபுல்லாக நம்ம மனப்பாடம் பண்ணி படிக்கிறோம் இல்லையா? நம்மளுக்கு புரியுதோ புரியலையோ அந்த இலக்கணம் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு சில விஷயத்தை நம்ம மனப்பாடம் பண்ணி படிக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இங்கிலீஷும். எந்தெந்த கிராமர்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல புரிஞ்சு படிச்சுக்க போகிறோம். எது புரியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கோ அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி படிச்சிட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கிராமர் ஒருமே இங்கிலீஷ் இருக்கே அப்படின்னு பயந்துட்டு இல்லாமல் அதையும் நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஐ ஓப்பனருக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸும் நம்மளுக்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ ஐபிபிஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எதுக்காக முக்கியமாக கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பேங்கிங் செக்டார்ஸில் இருக்கிற ரெக்ரூட்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஐபிபிஎஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு பேங்கிங் செக்டார்னு பார்க்கும்போதுலேயே அந்த மேக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ண போகுது. அதனால் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இங்கிலீஷும் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸ் லெவல்லாம் போனோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் இருக்கும். நம்மளுக்கு அந்த கம்ப்யூட்டர் பேசிக் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் காமனாக எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லேயுமே நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அந்தந்த எக்ஸாமினேஷனுக்குன்னு பெக்யூலியராக எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக அடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு இன் ஜென்ரல் ஐபிபிஎஸ் அப்படிங்கிறது பேங்கிங் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்தது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ ஹையஸ்ட் போஸ்ட் இருக்குது இல்லையா, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான போஸ்ட் நம்மளுக்கு யூபிஎஸ்சியிலேருந்து ரெக்ரூட் பண்ணி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸுமே அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்லையுமே அப்பியர் ஆக முடியும். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் அப்பியர் ஆகிறோம் அப்படின்னா அது மூலமாக நம்ம ஒரு போஸ்டிங் போகிறோம் அப்படின்னா நம்மளோட அந்த லெவலே எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்டேட் எம்ப்ளாயாக இருக்கிறதுக்கும் சென்ட்ரல் எம்ப்ளாயாக நம்ம இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. சென்ட்ரல் எம்ப்ளாயாக இருந்தோம் அப்படின்னா ஆல் ஓவர் த இந்தியா நம்ம எந்த ஸ்டேட்லனாலும் நம்மளுக்கு போஸ்டிங் போடலாம். அந்த ஸ்டேட்டில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் சுற்றி பார்க்கலாம், அந்த ஸ்டேட்டில் என்னென்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஸ்டேட்டை விட்டு வெளியே போனோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம ஓப்பன் அப் ஆகி வந்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுக்காக நம்ம ஸ்டேட்லேயே இருந்தோம் அப்படின்னா இது எதுவும் கிடையாது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இல்லை. வெளியே ஒரு ஸ்டெப் மூவ் ஆன் ஆகி வந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த விஷயம். சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் இப்போது கரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட எக்ஸாமினேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷனுமே ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஷார்ட் நோட்டீஸும் வந்திருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸுமே நம்ம அப்பியர் ஆகலாம். இதெல்லாம் ஃபியூ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும்தான். இது போக இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இபிஎஃப்ஓ, அப்புறம் எல்ஐசி, இந்த மாதிரி நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் எடுப்பாங்க இல்லையா, பிஎஸ்எஃப், அந்த மாதிரி நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்துடும். ஒரு சில எக்ஸாமினேஷன்ஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும். நம்ம எக்ஸாமினேஷனுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, அதே இதுதான் இதுலேயும் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணுறதையே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாம் அப்பியர் ஆனாலே நம்மளுக்கு போதுமானதாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போது ஒரு சில எக்ஸாமினேஷன்ஸ் இப்போது இன்றைக்கி டேட்டில் கரண்ட்டாக நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து லைவில் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸாமினேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ. ஸோ இதில் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வேகன்சி வந்து 4987 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பர்டிகுலராக நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறோமோ அந்த ஸ்டேட்டுக்குள்ளே பர்டிகுலர் வேகன்சியை மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் ஆயிருந்தாலே போதுமானது. ஏஜ் லிமிட்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கேட்டகரியும் இல்லாமல் ஜென்ரலில் பார்க்கும்போதுல 18 to 27. அது போக நம்மளுக்கு கம்யூனிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் ஏஜ் லிமிட்டில் வந்து நம்மளுக்கு கன்செஷன் இருக்கும். ஓகேவா. ஸோ ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு கன்செஷன் இருக்கும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/8/2025 ஆகஸ்ட் 17 தான் நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து இப்போது அப்ளிகேஷன் லைவில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு அப்பியர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த அப்ளிகேஷனை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ஒரு தடவை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாமினேஷனோட ஸ்கீம் எப்படி இருக்கும், அதாவது நம்ம எக்ஸாம் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு 3 ஸ்டேஜ் இருக்கும். Tier 1, Tier 2, Tier 3 அப்படின்னு 3 ஸ்டேஜ் இருக்கும். எப்படி நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு இருக்குல்ல, அதே மாதிரி தான் Tier 1, Tier 2, Tier 3 அப்படின்னு நடக்கும். ஸோ Tier 1 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாகவே நம்மளுக்கு MCQs கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு 1 hourல 100 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், quantitative aptitude, numerical, analytical, logical ability and reasoning, English language, general studies. ஸோ இது எல்லாத்தையுமே கவர் ஆகிற மாதிரி நம்மளுக்கு MCQs இருக்கும். ஸோ இதை பார்த்த உடனே ஏதோ வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த போர்ஷனை கவர் பண்ணக்கூடியது. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது நம்மளுக்கு மேக்ஸ் வருதுல்ல, அதுதான் நம்மளுக்கு வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு தேர்ட் ஒன் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வார்த்தையை பார்த்தாலே தெரியும். ஸோ ரீசனிங் வச்சு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்கிலீஷ், அடுத்து ஜிஎஸ். ஸோ இந்த இங்கிலீஷ் ஒன்று எலிமினேட் பண்ணாலுமே கரண்ட் அஃபேர்ஸ் தெரியும், மேக்ஸ் தெரியும், ரீசனிங் தெரியும், ஜிஎஸ் தெரியும். இந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே தெரியுது. அந்த 5ல் இங்கிலீஷ் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இங்கிலீஷ்க்கு மட்டும் நம்ம கொஞ்சம் டைம் போட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம வந்து எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தாலே போதுமானதாக தான் இருக்கும். அப்படி இல்லை இங்கிலீஷ் வந்து சொல்லிக் கொடுத்தா என்னால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிராமர் ரூல்ஸ் எல்லாம் படிக்கும் போதில் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம்.
இல்லை அந்த கொஷினே வேணாம் அப்படின்னா நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எழுதும் போதில் நெகட்டிவ் மார்க் இருக்கிற எக்ஸாமினேஷன்ஸை ரொம்ப கவனமாக தான் நம்ம வந்து அட்டன் பண்ணணும். இங்கிலீஷே வேணாம், நான் இங்கிலீஷே அட்டன் பண்ணலை அப்படின்னா மற்ற கேட்டகரிஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அப்போது நம்ம வந்து அதை வச்சு மேனேஜ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளால் கோப்பப் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ இங்கிலீஷ் வந்து நம்ம ஃபுல்லாக ஒமிட் பண்ண போகிறதில்ல. நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிற 2-3 கொஷின் நம்ம வந்து அட்டன் பண்ண தான் போகிறோம். ஓவராக இன்டெப்த்தாக நம்ம வந்து கான்செப்ட்குள்ளே இறங்கலை அப்படின்னா தெரியாத கொஷின்ஸை வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு வார்த்தைக்கு சினானிம்ஸ் அண்டனிம்ஸ் கேட்குறாங்க, நிறைய வார்த்தைகளோட சினானிம்ஸ் அண்டனிம்ஸ் நம்மளால் படிக்க முடியலை அப்படின்னா அந்த போர்ஷன் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ஜென்ரலாக நம்ம படிக்கிற கிராமர் ரூல்ஸ், அப்புறம் பேராகிராஃப்ஸ் வச்சு நம்மளுக்கு கொஷின்ஸ் வரும் இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு படிச்சிட்டோம் அப்படின்னா சினானிம்ஸ் அண்டனிம்ஸ் கொஷின்ஸை நம்ம வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஸ்டடி மெத்தடை நம்ம வந்து கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக அந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், அந்த எக்ஸாமினேஷன் ஸ்கீம் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அடுத்த டயர் 2 பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப். இது என்னப்பா டிஸ்கிரிப்டிவ் டைப் மெயின்ஸ் டெஸ்ட்டா அப்படின்லாம் பார்க்க வேணாம். ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் என்ன அப்படின்னா ஜென்ரல் ட்ரான்ஸ்லேஷன் தான். இப்போ நம்மளுக்கு இங்கிலீஷில் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். தமிழில் ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் தான் நம்மளுக்கு மெயின்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன். சரிங்களா? இதில் வந்து மெயின்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, டயர் 2 லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த டயர் 3 லெவல் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ ஆர் பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ இது காமனாக எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லையுமே கண்டக்ட் பண்ணுறது தான் இல்லையா? ஸோ இன்டர்வியூ வச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்டிங் இருக்கும். ஸோ இதுதான் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் இப்போ லைவில் தான் இருக்குது. அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதே இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் நம்மளுக்கு ACIO எக்ஸிக்யூட்டிவ்க்கான அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு இப்போது லைவில் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 3717 வேக்கன்சிஸ் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து கிராஜுவேஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 18 to 27 வரையே. இது ஜென்ரல் கேட்டகரிக்கு தான். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியில் வரீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஏஜ் கன்செஷன் இருக்கும். அது நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 10/8/2025 ஆகஸ்ட் 10 வரையே நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ இதோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் டயர் 1 டயர் 2 அப்படின்னு இருக்கும். இன்டர்வியூ டயர் 3 லெவல். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது டஃப்னஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாம் இல்லையா, ஸோ அதனால் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டை கம்பேர் பண்ணும்போதில் ACIO போஸ்ட் வந்து நம்மளுக்கு டஃப்னஸ் லெவல் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த கிராஜுவேஷன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டில் 10th லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுலேயுமே டயர் 1 நம்மளுக்கு வந்து சேம் தான். GS, கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இருக்க போது. ஸோ அதே ஒன்றார் அதே 100 கொஷின்ஸ் தான். இதில் நம்ம டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் பார்க்கும்போதில் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டில் வெறுமனே ட்ரான்ஸ்லேஷன் மட்டும்தான் பார்த்தோம். ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக வந்து கொஷின் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். மெயின்லி கரண்ட் அஃபேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அடுத்தது லாஸ்ட் டயர் 3 பார்த்தோம் அப்படின்னா இன்டர்வியூ. ஸோ டோட்டலாக இந்த 3 லெவலும் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா IBPS POக்கான எக்ஸாமினேஷன். ஸோ IBPS PO எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அப்ளிகேஷன் வந்து இப்போ ஜூலையில் தான் ஜஸ்ட் எண்ட் ஆச்சு. ஸோ இது நம்மளுக்கு IBPSலேருந்து நம்மளுக்கு ரெகுலராக நம்மளுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷன் வந்து ரெகுலராக அந்த சைக்கிள் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டிசம்பரில் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணி அந்த எக்ஸாமினேஷன் வந்து இயர்லி அந்த ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து இப்போது ஜஸ்ட் கம்ப்ளீட் ஆச்சு. வேக்கன்சி வந்து 5208 வேக்கன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு மினிமம் கிராஜுவேஷன் இருக்கணும். ஏஜ் லிமிட் 20 to 30 இருக்கணும் அப்படிங்கிறது இன் ஜென்ரல். ஓகேவா? கம்யூனிட்டி வைஸ் வரப்போ ஏஜ் கன்செஷன்ஸ் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு SSC MTSக்கானது. ஸோ MTSக்கு பார்த்தோம் அப்படின்னா 10th தான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதில் 1075 போஸ்ட் வேக்கண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷனுமே நம்மளுக்கு இப்போ தான் ஜஸ்ட் ஜூலை மந்தில் வந்து எண்ட் ஆச்சு. ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 18 to 27 நம்மளுக்கு வந்து இதுக்கு இருக்கணும். ஸோ இந்த SSC MTS போஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10th லெவல் அப்படிங்கும் போதில் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணவங்க ஈஸியாக அப்பியர் ஆகிற மாதிரி தான் இந்த எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ கிராஜுவேஷன் லெவல் அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷனுமே கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து மேக்ஸோட சம் வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த சம்மை நம்ம வந்து
லாஸ்ட் வச்சிடணும். எதெல்லாம் நம்மளுக்கு ஷார்ட்டாக ஆன்சர் தெரியுதோ அந்த கொஷின்ஸை மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த நெகட்டிவ் மார்க்கையே நம்ம எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் போதும். இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய எக்ஸாமினேஷன் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போது ஆகஸ்ட்டில் நம்மளுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆர்ஆர்பி என்டிபிசியில் நம்மளுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி போஸ்ட்டும் அதே மாதிரியே கிராஜுவேஷன் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கிற மாதிரிக்கான போஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். எந்த கேட்டகரியில் நம்ம வந்து ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கேட்டகரியில் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா இன் ஜென்ரல் 18 to 33க்கு மேலே வந்து ஒரு சில ஏஜஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. அது எவ்வளோ இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரிக்கும் மாறுபடும். அதை நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது செக் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட்டில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ அடுத்த எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஐபிபிஎஸ் கிளர்க். ஸோ ஐபிபிஎஸோட பிஓக்கான நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதனால் தொடர்ந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்பயுமே ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஐபிபிஎஸ் கிளர்க்கு கிராஜுவேஷன் அப்படிங்கிறது மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்குது. ஏஜ் லிமிட்னு பார்த்தோம் அப்படின்னா 20 to 30 இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஆர்ஆர்பியோட என்டிபிசி எக்ஸாமினேஷனும் ஐபிபிஎஸோட கிளர்க் எக்ஸாமினேஷனும் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமினேஷன்னா ஸோ இந்த 2 எக்ஸாமினேஷனையும் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன்லேருந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்ரேஷனை சைடில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா சைமல்டேனியஸாக வந்து இந்த எக்ஸாமினேஷனையும் அட்டன் பண்ணி பார்க்கும்போதில் நம்மளுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இன்னும் நம்ம அதிகப்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு போகிறதுனால தான் அந்த எக்ஸாமினேஷனை நம்மளால் சரியாக பண்ண முடியலை. கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்த காரணத்தினால நம்மளால் அந்த எக்ஸாமினேஷனை வந்து சரியாக பண்ண முடியலை அப்படிங்கிறப்ப ரொம்ப மன உளைச்சலாக நம்மளுக்கு வந்து ஆளாக வேண்டிய நிலைமை இருக்குது. அதை தவிர்க்கணுன்றதுக்காக தான் என்னெல்லாம் எக்ஸாமினேஷன்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் நம்ம படிக்கிறத சார்ந்து ஸோ நம்மளோட ப்ரிப்ரேஷன்லேருந்து நம்ம வெளியே போக வேண்டாம். நம்ம படிக்கிறத சார்ந்து நம்மளுக்கு என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ வேறு ஏதாவது அடிஷ்னலாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா அதை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்த்து அந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து அப்பியர் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து நம்மளோட நாலேஜையும் நம்மளால் அதிகப்படுத்திக்க முடியும். எந்த எக்ஸாமினேஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகிறோம் இந்த எக்ஸாமினேஷனில் இந்த போஸ்டிங் தான் போவோம் அப்படின்னு இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட தாட்டை கொஞ்சம் வைடன் ஆக்கி எந்த எக்ஸாமினேஷனுக்குலாம் நோட்டிஃபிகேஷன் வருதோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அப்ளை பண்ண பழகிக்கணும். அப்போது தான் இன்றைக்கி இருக்கிற காம்படிஷன் லெவலுக்கு நம்மளால் ஒரு போஸ்டிங்கில் வந்து ஈஸியாக உட்கார முடியும். ஓகேவா? ஸோ ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் முடியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க்கை எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்குது. சரிங்களா? நம்ம ஒரே எக்ஸாமினேஷனுக்கு அதுலேயே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை மட்டுமே நம்பிட்டு இருப்போம் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் வெளியே வந்து யோசிச்சு பாருங்கள். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை சுற்றி அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணதை விட இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு 2-3 எக்ஸாமினேஷன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் இப்போ நோட்டிஃபிகேஷன் லைவில் இருக்குது, இதெல்லாம் இனிமேல் நோட்டிஃபிகேஷன் வரும், இதுக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோமே தவிர இன்னும் எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் நம்மளை சுற்றி அவைலபிளாக இருக்குது. அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், அதுக்கு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளை மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய ஸ்மார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ண கற்றுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற போல்டாக மூவ் ஆன் ஆகி வாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ யாரையுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதாதீங்கன்னு நம்ம ஊக்குவிக்கவே கிடையாது. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுங்க. சைட் பை சைடு மிட்ர எக்ஸாமினேஷனையும் அப்ளை பண்ணி எழுதி பழகுங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்ல வரோம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெலாம் எழுதிடலாம் அப்படின்னு சொன்னால் ஈஸி தான். ஆனால் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுமே, இதுக்கு எங்கே ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் வேணுமே அப்படின்னு நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம். ஸோ அதுக்கான கைடன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒன்றா கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாமினேஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் டிஸ்கஸ் பண்ணும்போதே அந்த எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோஸில் இனிய வருங்காலங்களில் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். சரிங்களா? இனி டிஎன்பிஎஸ்சியை நோக்கி மட்டும் மூவ் ஆன் ஆகாமல் மற்ற எக்ஸாமினேஷன்ஸையும் நம்ம வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்றத ஆஸ்பிரன்ஸ் வந்து அவங்க மைண்டில் ஏற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ப்பா. இதே மாதிரியே ஒரு நல்ல செய்தியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.